ஹாய். நம்ம பிரியா டெய்லரிங் இன்ஸ்டியூட்ல லோகேஸ்வரி பேசிக் டிப்ளமோ கோர்ஸில் ஸ்பெஷல் அண்ட் பேசிக் லெசன் லேர்ன் பண்ணி முடிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கலாம். எங்கள் நுங்கம்பாக்கத்துலேருந்து வந்தாங்க. இப்போ இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க ஸ்வீடன் கிளம்புறாங்க. அவங்க கிட்ட கேட்போம். சொல்லுங்கப்பா லோகி, கிளாஸ் எப்படி போச்சு? நல்லா போச்சு மேம். ஆக்சுவலாக நான் பேசிக் எதுவுமே எனக்கு வீட்டில் நான் பேசிக்காக தைப்பேன்னா சும்மா ஓர் அடிக்கிறது அது மாதிரி தான் தைப்பேன். பட் எனக்கு எதுவுமே ஸ்டிச்சிங் நாலேஜ் பெருசாக எனக்கு எதுவும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ என்னோட பேஷன் ஆக்சுவலாக ஸ்டிச் பண்ணணுங்கிறது என் பேஷனு. என்னோட ட்ரெஸ்ஸை நான் எங்கே கொடுத்தாலும் நான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். ஸோ அதனால சரி நமக்கு ஒரு பேஷன் இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் ஒரு கரியரில் ஒரு பிரேக் எடுத்தேன் நடுவில். ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது தான் மேமோட இன்ஸ்டியூட் வந்துச்சு எனக்கு. ஸோ நான் என்கொயர் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஃபீஸிபிளாக இருந்துச்சு. டைமிங் எல்லாமே எனக்கு ஆக்சசபிளாக ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன் பேசிக் கோர்ஸ்லேயே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அட்வான்ஸ் அடுத்த லெவல் போயிட்டு இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணேன். எனக்கு இன்னுமே நிறைய கற்றுக்கணும்னு இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இப்போ அந்த டைம் கிடைக்கல. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் லேர்ன் பண்ணுறேன் மேம். ஓகே, கண்டிப்பாக எல்லாருமே ஆன்லைன்லயுமே சொன்னாங்க. நானுமே அது ஐடியா வச்சிருக்கேன். ஓகே, ஏன்னா ஸ்வீடன்ல ஆமா பாத்துக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே தெரியாம கூட வரலாம். ஸோ மேம் வந்து நம்மளோட ப்ரொஃபஷன் வைஸும் சரி, பர்சனலி இல்லை இந்த கிளாஸ் எல்லாமே வந்து அவங்க செம்மையாக கைட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் ஒன்லி லைக் நம்ம கிளாஸ்க்கு மட்டும் தான் இருந்திருக்கோம் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் கிடையாது. சிலபஸ் வைஸ் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான். பிரினா பிரிச்சுதான் ஆகணும், அவங்க எத்தனை தடவை சொன்னாலும் பிரிச்சு தச்சுதான் ஆகணும். கரெக்டா? அப்பதானே ஃபினிஷிங் நீங்க கேட்டதை கொடுக்க முடியும். கரெக்ட் மேம். ஸோ அதெல்லாம் வந்து மேம் அடிச்சுக்கவே முடியாது. ஓகே அட்ஜஸ்ட் பரவாயில்ல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீ பரவாயில்ல தை, இன்னொன்று தை. எனக்கு அப்படிதான் கட்டோரி பிளவுஸ் வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆக்சுவலாக நான் ஏதோ தப்பு பண்ணிட்டே இருந்திருக்கேன். பரவாயில்ல இன்னொன்று தை 3 பிளவுஸ் தைக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அது எனக்கு கரெக்டாக இருந்து இப்போ அதுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ எல்லாம் பேஷன் நிறைய பேருக்கு இருக்குது ஸ்டிச்சிங். நானுமே பார்க்குறேன் எல்லாம் நிறைய பேர் வந்து எப்படி எல்லா பேஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்க, மேம் கிட்ட வாங்க. ஓகே, தேங்க்யூ லோகி. இதுவும் அவங்க ஸ்டிச் பண்ண லைனிங் ட்ரெஸ் தான், சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்ததும் நல்லா பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமா, நான் நிறைய ஸ்டிச் பண்ணிருக்கேன். ஆமா, என்னன்னா லோகிட்ட வந்து எதுனாலும் ஓப்பனா சொல்லிடுவாங்க, மேம் எனக்கு இது கொஞ்சம் அப்படிம்பாங்க. நீ கவலையப்படாத, இன்னும் 2 தை அப்படின்னு சொல்லிட்டோம்னா எஃபர்ட் எடுத்து கண்டிப்பா அதை பக்காவா பண்ணி கொடுக்குற வரைக்கும் அதை விடவே மாட்டா. அதனால வந்து எனக்கு அவகிட்ட பர்சனலி பிடிச்சது என்னன்னா ஹோம்ஒர்க் செய்யறது. எப்பயுமே நம்ம ஒரு ஒர்க் வந்து செய்யறோம் அப்படின்றத விட அதுல ஹோம்ஒர்க்கும் செய்தாதான் நம்மளோட பிளஸ் மைனஸ் எல்லாமே நாமளுமே லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சு படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான். எல்லாருமே அப்படிதானே. ஏன்னா நம்ம ஃபினிஷிங் கேட்குறோம் அப்படின்னும் போது அதை அவங்க சொல்லி நம்ம அதை சொல்லி கொடுக்குறோம் போது அதை கரெக்டா கேதர் பண்ணி எடுத்துக்கணும்ல. அதனால சூப்பர் யோகி, நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இன்னைக்கு லோகி இது முடியுதுதான், கொஞ்சம் கவலையா தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து நான் ரொம்ப பேசுவேன் மேம் கிட்ட கிளாஸ்ல. அதை நான் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். பட் நான் கால்ல டச்ல இருப்பேன் மேம் கூட. கண்டிப்பா 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 எப்பயுமே லோகிக்கு என்னோட ஸ்வீட் ஹார்ட். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.